நம்மக்கிட்ட பாருங்கள் ஒரு 2 ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டம், நம்ம காரியமங்கலத்துலேருந்து மேற்கு திசை ஒரே ரோடு ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. பாருங்கள், ஒரு அருமையான இடங்க, ரோட் பாயிண்ட்லேயே இருக்குங்க. இந்த இடம் ஒரு 2 ஏக்கரா இருக்குது பாருங்கள். இது காரியமங்கலத்துலேருந்து ஒரே ரோடுங்க, மேற்கு திசைங்க. ஒரே ரோட்டில் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம் பாருங்கள். இந்த 2 ஏக்கரா நிலத்துக்கு பாருங்கள், இது மண் ரோடு மாதிரி போகுது பார்த்தீங்களா. இது ஒரு 20 அடி ரோடு இருக்குங்க இந்த பக்கம். பாருங்கள், ஒரே ரோடு அந்த ஒரு 2 ஏக்கரா நிலத்துக்கு மட்டும்தான் போகுது பாருங்கள். பாருங்கள், அந்த இடம் தான் சார் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க. இந்த ரோடு பாருங்கள், இதுதாங்க தார் ரோட்லேருந்து இந்த ஒரே ரோடுங்க, ஒரே ரோடு தாங்க வருது பாருங்கள். அந்த ஒரே ரோடு தாங்க நம்ம 2 ஏக்கரா நிலத்துக்கு மட்டும் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இது நிலத்தில் வந்துட்டு நம்ம இந்த நிலத்துக்கும் பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரும் பார்த்திங்களா, தார் ரோடுக்கும் தடம் பாருங்கள், இதுதான் வருது. இந்த இடம் தான் அது பாருங்கள். நல்ல ஒரு அருமையான இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ரோடு தாங்க 20 அடி ரோடுங்க. அந்த மெயின் ரோடு தார் ரோட்லேருந்து 20 அடி ரோடு, ஒரே ரோடு. நம்ம நிலத்துக்கு வந்துடலாம். ஒரு கைனி மட்டும்தான் முன்னாடி இருக்குது. அதனால் ஒரு ஏக்கரா வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கைனி மட்டும்தான் நமக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கிற நிலம் 2 ஏக்கரா நிலம். அப்படியே அந்த நிலத்துக்குள்ளேயே வந்துடுது இந்த ரோடு. 20 அடி ரோடுங்க, மெயின் இடத்துல இருக்குது பாருங்கள். விற்பனைக்கு வந்திருக்கு. ஓனர் வந்து ஒரே ஓனர் தாங்க இந்த இடத்துக்கு. டாக்குமெண்ட்டு பக்கா டாக்குமெண்ட்டுங்க. கொல்லை நிலம் தாங்க. இதில் ஃப்ரீ சர்வீஸு கிணறு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கொல்லை நிலம் தாங்க. பாருங்கள், வேலியெல்லாம் எதுவும் போடலைங்க. சும்மாவே 2 ஏக்கரா கரம்பாக தான் இருக்குது. சுற்றி முள் வேலியெல்லாம் எதுவும் போடலைங்க. ரோட் பாயிண்ட்லேயே இருக்குங்க. நிலத்துடைய உரிமையாளர் எதிர்பார்க்குற ரேட்டு 40 லட்சம் எதிர்பார்க்குறாருங்க ஒரு ஏக்கரா. ஒரு ஏக்கரா 40 லட்ச ரூபா சொல்கிறாரு நிலத்துடைய உரிமையாளர். உட்காந்து பேசினா ஏதோ கம்மி ஜாஸ்தி முடிக்கலாங்க. விவசாயமெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. பூமி வந்து கரமான பூமி தாங்க. பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது நிலம். ஆனால் பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமிங்க, செம்மண் தாங்க இந்த பூமியெல்லாம். பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட ஒரு அருமையான இடங்க. நம்ம தருமபுரி மாவட்டம் காரியமங்கலங்க. காரியமங்கலத்துலேருந்து மேற்கு திசையை நோக்கி ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த நிலத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க, பக்கா டாக்குமெண்ட்டுங்க. பாருங்கள், அந்த ரோடு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் நம்ம நிலம் இருக்குது பாருங்கள். ஒரு கைனி தான் முன்னாடி இருக்குது. அந்த முன்னாடி இருக்கிற கைனி தான்னா அடுத்த கைனி இந்த கைனி தாங்க, இந்த நிலம் தாங்க. இந்த நிலத்துக்கு 20 அடி ரோடு இருக்குங்க. பாருங்கள், கரம்பாக தாங்க இருக்குது நிலம். விவசாயமெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. ஃப்ரீ சர்வீஸு கிணறு போரு எதுவுமே கிடையாதுங்க. கொல்லை நிலம் தாங்க. பாருங்கள், ஏக்கரா 40 லட்சம் சொல்கிறாருங்க. உட்காந்து பேசினா தான் கம்மி ஜாஸ்தி முடிக்கலாங்க. ஆனால் சதுரமாக இருக்குதுங்க நிலம். பாருங்கள், இதுதாங்க வரப்பு, அது பக்கத்து கைனி. இந்த பக்கங்கிறது வரப்புக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம கைனி. பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான இடங்க. இந்த டவர் வந்து இந்த நம்ம 2 ஏக்கரா நிலத்தில் இல்லைங்க, பக்கத்து நிலத்தில் தாங்க இருக்குது. இந்த டவருக்கும் இந்த 2 ஏக்கரா நிலத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது ஒதுக்குப்புறமாக போயிடுது. இந்த 2 ஏக்கரா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சதுரமாகவே இருக்குங்க நிலம். பரப்பு நல்லா பரப்பாக இருக்குது. வாழா கோணியெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க நிலம். நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்குது. பாருங்கள், செம்மண் பூமிங்க, மண் இப்படி தான் இருக்குது இந்த நிலம். பாருங்கள், நல்ல ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. நல்லாயிருக்கு. டாக்குமெண்ட்டு பக்கா டாக்குமெண்ட்டுங்க. ஒரே ஓனருங்க. இந்த நிலத்துக்காரர் ஒரே ஓனர் தாங்க. பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. உட்காந்து பேசினா தான் கம்மி ஜாஸ்தி முடிக்கலாங்க. நல்லாயிருக்கு. பக்கத்தில் எல்லாம் மாங்காய் தோப்பு தாங்க போட்டிருக்காங்க. எல்லாம் இது பாரு ரோட் பாயிண்ட்லேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு வண்டி வாகனமெல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு நல்லா இருக்குங்க. பக்கமே ஒரு ஹைவே ஒன்று 1.5 கிலோமீட்டர்லேயே ஹைவே இருக்குங்க. ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு ஹைவே இருக்குங்க. பெங்களூர் சென்னை ஹைவே, பெங்களூர் டு சேலம் ஹைவே ஒன்று இருக்குது 20 கிலோமீட்டரில். அதே 1.5 கிலோமீட்டரில் பெங்களூர் டு சேலம் ஹைவே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. பக்கமே இருக்குங்க, நிலத்து பக்கமே இருக்குங்க பெங்களூர் ஹைவே. பாருங்கள், அருமையான இடங்க. ரோட் பாயிண்ட்லேயே இருக்குங்க இந்த நிலம். பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. உட்காந்தா கம்மி ஜாஸ்தி முடிக்கலாங்க. இடம் நல்ல இடங்க, ரோட் பாயிண்ட்லேயே இருக்குங்க.